Taste the Daily. மதுரை மாவட்டம் மேலூர் அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏலம் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலூர் பொதுமக்களின் தொடர் போராட்டத்திற்கும் அதிமுக எடுத்த முன்னெடுப்புகளுக்கும் கிடைத்த வெற்றி இது என குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சட்டப்பேரவையில் டங்ஸ்டன் தடுப்போம் மேலூர் காப்போம் என்ற வாசகம் பதிந்த மாஸ்க் அணிந்து கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டதையும் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைவதை எதிர்த்தும் இவ்விவகாரத்தில் மேலூர் மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் விதமாக அவர் சட்டமன்றத்தில் ஆதாரங்களுடன் வெடியா திமுகவின் கபட நாடகத்தை எடுத்து வைத்து பேசியதையும் குறிப்பிட்டிருக்கிறார். தங்கள் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி வென்ற மேலூர் மக்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் இரட்டை வேட நாடகமாடி மக்களை ஏமாற்ற முயற்சித்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசினுடைய சதி வேளைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலூர் மக்களின் போராட்டத்தை உணர்ந்து அவர்களின் எண்ணத்திற்கு ஏற்ப மத்திய அரசு டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை ரத்து செய்ததன் மூலம் மக்கள் சக்தி வெற்றி பெற்றிருக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை மாவட்டம் மேலூர் அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏலம் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து மக்கள் சக்தி வெற்றி பெற்றிருக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அது குறித்து அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலூர் பொதுமக்களின் தொடர் போராட்டத்திற்கும் அதிமுக எடுத்த முன்னெடுப்புகளுக்கும் கிடைத்த வெற்றிதான் இது என குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சட்டப்பேரவையில் டங்ஸ்டன் தடுப்போம் மேலூர் காப்போம் என்ற வாசகம் பதிந்த மாஸ்க் அணிந்து கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டதையும் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைவதை எதிர்த்தும் இவ்விவகாரத்தில் மேலூர் மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் விதமாக அவர் சட்டமன்றத்தில் ஆதாரங்களுடன் விடியா திமுகவின் கபட நாடகத்தை எடுத்து வைத்து பேசியதையும் குறிப்பிட்டிருக்கிறார். தங்கள் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி வென்ற மேலூர் மக்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் ஆரம்பத்திலிருந்தே இரட்டை வேட நாடகமாடி மக்களை ஏமாற்ற முயற்சித்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசினுடைய சதி வேலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலூர் மக்களின் போராட்டத்தை உணர்ந்து அவர்களின் எண்ணத்திற்கு ஏற்ப மத்திய அரசு டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை ரத்து செய்ததன் மூலம் மக்களின் சக்தி வெற்றி பெற்றிருக்கிறது எனவும் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்.